அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்து இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விரிவாக்கத்திற்கான விண்ணப்பங்கள் மட்டும் கொடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்து இருப்பதால் திட்டத்தை விரிவாக்க முடியாது. ஆனால் விண்ணப்பம் பெறப்பட்டு பயணிகள் தேர்தல் முடிந்த பிறகு சேர்க்கப்படுவார்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படவும் உள்ளனர். மொத்தம் 2 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்படவும் உள்ளது. இந்த வாரம் இதற்கான அப்ளிகேஷனும் வழங்கப்பட உள்ளது. இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2 லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்களானது ஜூன் 3வது வாரம் வழங்கப்படவும் உள்ளது. இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அதற்கான ஆணையும் வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டும் உள்ளது. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர 12 லட்சம் பேர் மறு விண்ணப்பமும் கொடுத்திருந்தனர். இப்போது 1,07,00,000 பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.